பிரிவு. இந்த மண்ணில் வாழ்ந்த நாளில் நான் உன்னில் மட்டும் வாழ்ந்த நாட்கள் ஏனோ என்னை வசீகரித்தது. ஆம், அனைத்திலும் ஒன்றைத்தான் கண்டேன். உன்னில் மட்டும் நான் அனைத்தையும் கண்டேன். அதுதானோ சிறைக்கு விடுதலையாய், சோகத்துக்கு சுகமாய், கவலைக்கு நிம்மதியாய், பசிக்கு ஆகாரமாய், நோய்க்கு நிவாரணியாய், ஏக்கத்துக்கு அமைதியாய், நான் துயில தாய்மடியாய் இருந்ததாலோ விடைபெறும் இந்நாளிகையில் நரம்பெல்லாம் நசுங்கி உணர்வெல்லாம் கண்ணீராகின்றது. நினைத்து பார்க்கிறேன் சில நீங்கா நினைவுகளை. உனக்குள் வைத்த முதல் காலடி, பதற்றத்துடன் ஒரு துளி ஆனந்த கண்ணீர், பகடியாய் வதைத்த போது அவர்களை மனதால் திட்டியதும், சோகத்தால் அழுததும், பின்பு அதை எல்லோரும் சொல்லி சிரித்தது. முதல் நாள் வகுப்பறையில் என் கிராமத்தை மட்டும் கண்ட எனக்கு முழு தேசத்தையும் கண்டு உயர்ந்த அனுபவம். தனிமையிலே ஒய்யாரமாய் உறங்கி பழகிய நான் விடுதியிலே ஒரு தலையணையில் இருவராய், ஒரு போர்வைக்குள் 4 பேராய், ஒரு தாய் குழந்தைகளாய் உறங்கிய நாட்கள். களைப்புக்கும் சில கவலைக்கும் ஒரு சின்ன திரையிலே ஒரு பட்டாளமாய் ஒன்று கூடி படம் பார்த்து நயன்தாராவை போல் நடந்தது, வடிவேலை போல் நடித்தது, சிரித்தது நினைவுக்கு வருகிறது. புதிதாய் நுழைந்தவரை நாங்களும் சீண்டி பார்த்து சின்ன சுகம் கண்டது. நள்ளிரவில் முன்னிலவில் மின்மினிகள் விண்ணில் மிளிர, சில்லென்ற கடல் காற்று உடம்பையும் ஒரு கணம் சீண்டிவிட்டு செல்ல, அந்த மரத்தடியில் நாங்களெல்லாம் குந்தி கிடந்து குட்டாஞ்சோறாக்கி கொதிகளித்தது ஞாபகம் வருகிறது. அவள் ஒரு கடலோரம், இவளும் மலையோரம், நானும் ஒரு வயலோரம் என்று நாங்கள் பிறப்பில் பிரிந்தாலும் கல்வி வளர்ப்பில் உன் நெஞ்சில் அணைத்து மார்பில் ஊட்டி உன் காலில் எங்களை தாளாட்டிய தாய்மடியே, இன்னும் உன் மடியில் நாங்கள் மகிழ்ந்திட தவழ்ந்திட ஆசைதான். என்னதான் செய்ய, மூற்ற பிள்ளை என்பதால் இளையவளுக்கு விட்டுக் கொடுக்கிறேன், பிரியமின்றி பிரிந்து செல்கின்றேன். 1000 மேலான நாட்களை அன்னைதனில் கழிக்கும் போது எங்கள் நளினத்தையும் துடினத்தையும் வானுயர்ந்த மரங்களிலும் பூமி தொழுகும் செடிகளிலும் இருந்து தங்கள் கீச்சு பாசையால் கிசுகிசுத்து எங்களை அவதூறு பேசிய மாமர அணிலே, வேம்புமர கிளியே, ஆலமர குயிலே, பிரிகிறோம், பிரியமின்றி பிரிகிறோம். நாம் முகவரி தருகிறோம், நினைவிருந்தால் பறந்து வா என்னை நலம் விசாரிக்க, பதிலுக்கு நானும் உன்னை முத்தமிட. 600 கோடி மானிடர் பாரினிலே, அனைவரையும் உன் அருட்கொடையால் அலங்கரித்தவனே, கல்வி செல்வம் பெற்ற அதில் சிலரில் என்னையும் அதற்குள் அடக்கியவனே, அல்ஹம்துலில்லாஹ், நீயே ரப்பில் ஆலமீன். பெற்று வளர்த்தது மட்டுமல்ல, என் கல்வி கடலிலும் கரைகாண தன்னை இழந்து என்னை மீட்ட என் மாதாபிதாவிற்காய் ஆண்டவனே, நான் உன்னிடம் சுவனத்தை கேட்கின்றேன். மட்டுமல்ல, உற்றவர்கள் உறவினர்கள் சுற்ற இருந்தவர் அவர்களுடன் வெறும் கல்லாக இருந்த என்னை கல்வி சிலையாக சிற்பமாக செதுக்கி அழகு பார்த்த மாண்புமிகு ஆசான்களே, அனைவருக்கும் கோடி கோடி நன்றிகள். போகிறேன், உன்னை விட்டு போகிறேன். ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு உன்னை விட்டு போகிறேன். உன்னில் கற்ற கல்வியை பணத்துக்காய் அற்ப சுகத்துக்காய் பறிகொடுக்க மாட்டேன். நிஜத்துக்காய் நிமிர்ந்து நிற்பேன். சாதி மத பேதமின்றி, ஏழை பணம் ஏற்றத்தாழ்வின்றி அனைவரையும் அடைந்திட அர்ப்பணிப்பேன். சூரியன் என்னை சுட்டாலும், இடிமின்னல் என்னை அடக்கினாலும், மழை என்னை நனைத்தாலும், புயல் என்னை சுழற்றினாலும் சோர மாட்டேன். என் சமூகம் நிமிர்ந்து நிற்க பாடுபடுவேன், புறப்படுகிறேன். அநீதியாய் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்தால் அதன் நீதிக்காய் ஒற்றையாய் நின்றாவது உண்மை உறக்கச் சொல்வேன். உன் பாசறையில் பட்டம் பெற்ற எனக்கு சீச்சி பட்டதாரி என்ற பெருமை இல்லை என்றும் உன்னிடம் வட்டமிட்டு வளர்ந்த சிட்டுக்குருவி என்ற சிறுமைதான். இன்னும் சில சின்ன சின்ன ஆசைகள், இவை என் இதயத்திலிருந்த ரகசியங்கள். இந்த அமைதி கொண்ட வரிகள் பிரிவென்ற வழிகளால் வார்த்தையானது. நீதி கொண்ட சமூகத்தில் ஆர்ப்பரிப்பில்லாத குடும்பமாய், உள்ளதை உளமுவர்ந்து ஏத்திட்டு இல்லாததை இனியே வேண்டாம் என எண்ணி,
குறுகிய கால வாழ்க்கையை திட்டமிட்டு சீராக செப்பமிட்டு வாழ்ந்திடத்தான் ஆசைகள். ஏனெனில் கடைசியில் வருபவை பட்டங்களும் பதவிகளும் அல்ல, செய்யப்பட்ட நல்லவை மட்டுமே. ஆண்டவனே எங்களை ஆசீர்வதிப்பாய். Voice and written by Muhammad Rasik Irshad, Tambala, Polanaru. Thank you, my dear all.